தமிழ் தந்த உறவுகளுக்கு அன்பின் வணக்கம். நான் உங்கள் கனிமொழி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம எதை பார்க்கணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும், யாருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யார் தான் முடிவு பண்ண முடியும் தெரியுமா? நம்ம மட்டும்தான் முடிவு பண்ண முடியும். ஓகே. வாழ்க்கையில் ரொம்ப விரக்தியான ஒருத்தன் அவங்களுடைய தாத்தாட்ட போய் கேட்டானா, தாத்தா தாத்தா என்ன தாத்தா, நாய்க்கு பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் ஷார்ப்பாக இருக்கே, அது நல்லதா கெட்டதா தாத்தா அப்படின்னு ஒருத்தன் போய் கேட்டானா. அதுக்கு தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், தாத்தா அங்க பாரு பேசுறத கவனி, நாய்க்கு பல்லு ஷார்ப்பா இருந்தா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது என்ன தெரியுமா? உண்மையா சொல்றேன், நல்லது அப்படின்னாராம். அவன் பயங்கர ஷாக் ஆயிட்டான். ஏன் தாத்தா, நாய் கடிச்சா கூட நாய் கடிச்சு கொதறிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய நாய் கடிச்சிட்டுன்னு கூட சொல்ல மாட்டாங்க தாத்தா. அப்பேற்பட்ட நாய்க்கு பல்லு இப்படி ஷார்ப்பா இருக்கிறது நல்லதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னானா. தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், உண்மைதான்டா, பல்லு அதுக்கு ஷார்ப்பாகவே இருந்தாலும் தன்னுடைய குட்டிகளை சுமந்துக்கிட்டு போகிறப்ப அந்த பல்லில் தான் கவ்விக்கிட்டு தூக்கிட்டு போகும். அப்போ அந்த குட்டிகளுக்கு காயமாகுதா? கிடையாது. ஆனால் அதுக்கு கோவம் கடிக்கிறப்ப தான் தன்னிலை மறந்து கடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் என்ன பண்ணுது, அந்த பல்ல ஒரு ஆயுதமாக பயன்படுத்துது. ஒரு தாய்மை குணத்தை தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மிருகங்களுமே தன்னுடைய பற்களையும் தன்னுடைய நகத்தையும் மட்டும்தான் அது எப்படி பயன்படுத்துது அப்படின்னா ஆயுதங்களா பயன்படுத்துது. தேவையான இடங்கள்ல நம்ம ஒரு தாயாவோ ஒரு தகப்பனாவோ இருந்தோம் அப்படின்னா பிள்ளைங்களை கட்டி அணைச்சிக்கிறதுக்கு நமக்கு கைகள் இருக்கு. ஆனா அதுங்களுக்கு கைகள் அப்படிங்கிறதே கால்களா தானே உருமாறி இருக்கு. அப்ப மிருகங்கள் பொறுத்தவரையும் அப்படின்னு சொல்றதை விட நம்ம இந்த உலகத்துல நம்ம யார்கிட்ட பேசணும் அப்படின்னா கடிந்து கொள்ளக்கூடிய நபர்கள்ட்ட நம்ம கடுமையா தான் நம்ம பேசுறோம், சரியா? ஆனா இதே இது கணவன் மனைவி சண்டை போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ரொம்ப ஹார்ஸா பேசிட்டு இருக்கப்ப சின்ன குழந்தை பேசுது, அதே கோவத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். தன்னுடைய பிள்ளை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கோவத்தை அடக்கி வாசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா யார்கிட்ட என்ன எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பறிந்து நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னா நிஜமாவே சொல்றேன், நம்ம பகுத்தறிவு அப்படிங்கிற ஒன்றை நம்ம படிச்சிருக்கோம்ல, நம்மகிட்ட இருக்குல்ல, அதை கரெக்டான பாதையில நம்ம வகுத்து கொள்ளக்கூடிய நபராக நம்ம இருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், அப்பதான் பிறர்கிட்ட இருந்து நமக்கு மரியாதை கிடைக்கும். ஓகே. 19 ரூபாய் எனக்கு பல்லு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நாய் தன்னுடைய குட்டியை கடிச்சிடறதும் கிடையாது. 19 ரூபாய் எனக்கு பல்லு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நாய் யாரையும் கடிக்காம விடுறதும் கிடையாது. ஓகே. தனக்கு கோபம் வர்றப்ப எல்லாரும் அவங்கவுங்க புத்தியை காட்டதான் செய்வாங்க. ரௌத்ரம் பழகு. எந்த ரியாக்ஷனுமே இல்லைன்னா மனுஷனாவே யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஓகே. நன்றி.